நான் இருக்கிற இந்த இடம் பார்க்கும்போதே ஒரு பேலஸ் ஃபீல் வருது இல்ல? என்னங்க திருப்பியும் காரைக்குடிக்கு போயிட்டீங்களா? இல்ல சரண்யா கானாடு காத்தான்ல இருக்கீங்களா? இல்ல அதை சுத்தி இருக்கிற வட்டார பகுதியில இருக்கீங்களா அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தோணுது இல்லையா? இல்லவே இல்லைங்க. இன்னைக்கு நான் நம்ம சென்னையில தாங்க இருக்கேன். நம்ம சென்னையில தாம்பரம் கேம்ப் ரோட்ல இருக்கிற அகரம் பேலஸ்ல தாங்க நான் இருக்கிறேன். பார்க்கும் போதே ஒரு பேலஸ் ஃபீல், ஒரு காரைக்குடி அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்குது இல்லையா? வாங்க நேர்களே, டக்குன்னு இந்த அகரம் பேலஸ்குள்ள உங்க எல்லாரையும் டூர் கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு நான் இருக்கிற இந்த வீடை பாத்தீங்கன்னா, அடட வீடு இல்லைங்க, இது ஒரு மிகப்பெரிய பேலஸ் அப்படின்னே சொல்லணும். நம்ம தாம்பரம்ல கேம்ப் ரோட்ல இருக்கிற அகரம் பேலஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேலஸ்குள்ள வந்தவுடனே நம்ம சென்னையிலயா இருக்கோம்? இல்லையே, ரொம்ப சைலண்டான காரைக்குடியில இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இங்க வர எல்லாருக்குமே கிடைக்குங்க. ஏன்னா அந்த அளவிற்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க அமைச்சிருக்காங்க. காரைக்குடியில இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அரண்மனைகள் பேலஸ் எப்படி இருக்குமோ அதே ஃபீல்ல தான் இந்த அகரம் பேலஸையும் உருவாக்கியிருக்காங்க. நம்ம சுந்தர் சி சார் இருக்காரு இல்லையா, அவர் படத்துல அரண்மனையில மிகப்பெரிய செட் போட்டு எடுத்திருப்பார்ல, அந்த அரண்மனை செட்டுக்குள்ள வந்துட்டோமோ, இல்ல கண்டு கொண்டேன் படத்துல வருமே அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தாங்க வருது. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது அவ்வளவு அழகா கலை நயத்தோட பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நம்ம இப்போ பயணிக்கலாம். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவுல ஒரு அழகான ஃபவுண்டன் வச்சிருக்காங்க. பார்க்கிங் ஸ்பேஸே பாருங்களேன், இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல. பார்க்கிங்கே எப்படி இருக்குன்னா வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும், சாரி அரண்மனைக்குள்ள எப்படி இருக்கும்? வாங்க நேர்களே ஒரு டூர் போலாம். நாம இருவர், கண்டு கொண்டேன், அரண்மனை, இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய பேலஸ் காரைக்குடியில இருக்கக்கூடிய அரண்மனைகள்ல போய் ஷூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லணுங்க. ஆனா இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் ஷூட் பண்ணணும்னா டிராவலிங் டைம் இருக்கு, டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், இப்போ பெட்ரோல் விற்கிற விலையில இதெல்லாம் சாத்தியமா? இல்லவே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம சினிமா ஷூட்டிங்காகவும் சரி, இல்ல சீரியல் ஷூட்டிங்காகவும் இதே அமைப்புல மிக பிரம்மாண்டமான காரைக்குடி அரண்மனையை அப்படியே நம்ம சென்னையில அகரம் பேலஸா கட்டியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னாக்க அந்த காரைக்குடியில எப்படி அமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி தாங்க செதுக்கி இருக்காங்கன்னு சொல்லணும். மிக பிரம்மாண்டமான ஹால் இருக்கு. ஒவ்வொரு ரூம்ஸும் பாத்தீங்கன்னாக்க அவ்வளோ பெருசா பார்க்கவே அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தாங்க வருது. அவ்வளோ அழகா இருக்கு. அதே மாதிரி எக்கச்சக்கமான ஜன்னல்கள் இருக்கு. முத்தம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கட்டியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களும் பாத்தீங்கன்னாக்க நம்ம காரைக்குடி அரண்மனைகள்ல எப்படி இருக்குமோ அப்படியே அச்சு அசலா இங்க செஞ்சிருக்காங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த டைல்ஸ், ஆத்தங்குடி டைல்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னா நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடைக்கணும். ஏசியே தேவையில்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த அகரம் பேலஸ்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னாக்க அதே அமைப்புல தான் இவங்க கட்டியிருக்கிறதுனால உள்ள வரும்போதே நம்ம ஒரு ஷால் ஸ்வெட்டர் போட்டுட்டு தாங்க வரும். அந்த அளவுக்கு அவ்வளவு ஏசி எஃபெக்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இதுல இன்னொரு ஒரு ஹைலைட்டும் உங்களுக்காகவே இருக்கு. அப்படியே அந்த பேலஸ்குள்ள நேர போய் பின்னாடி கொள்ள கதவை திறந்து பார்த்தா நீங்க எல்லாம் பயங்கரமா ஆச்சரியப்படுவீங்க. வயல்வெளிகள் அவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு சினிமா ஷூட்டிங்கோ இல்லை சீரியல் ஷூட்டிங்கோ பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்ல இல்லை நம்ம நேச்சுரலான ஒரு இடத்துல நம்ம ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குன்னா டக்குன்னு நீங்க காரைக்குடியெல்லாம் போயிடாதீங்க. நேர இந்த அகரம் பேலஸ்குள்ள நம்ம சென்னை தாம்பரம் கேம்ப் ரோட்ல இருக்கக்கூடிய இந்த அகரம் பேலஸ்குள்ள வாங்க. இங்க பேலஸையும் நீங்க அழகா ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொல்லைப்புறத்துல இருக்கக்கூடிய இந்த வயல் வெளிகள்லயும் ரொம்ப அழகா ரம்யமான சூழல்ல நீங்க உங்களுடைய ஷூட்டிங்கை மேற்கொள்ளலாம். இதுதான் மிகப்பெரிய அழகான இந்த பிரம்மாண்டமான பேலஸினுடைய தனித்துவம் அப்படின்னே சொல்லணும். இது எங்க இருக்கு? ரொம்ப தூரம் இல்லைங்க, நம்ம சென்னையில தாம்பரம்ல இருக்கு. என்னங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த பேலஸ். இந்த பேலஸ் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய சீரியல்லையும் சரி, நிறைய சினிமாக்கள்லையும் சரி நீங்க நிச்சயமா பாப்பீங்க. ஏன்னா நம்ம பின் சேனல் அன்பு ரசிக பெருமக்களுக்காகவே
ஃபர்ஸ்டா நம்ம இந்த அகரம் பேலஸ்குள்ள ஒரு டூர் போயிருக்கோம். இது உங்கள் பார்வைக்கு தான் முதன்முறையா காட்டப்பட்டிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய சீரியல் சினிமாஸ்ல நீங்க நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல அதே அகரம் பேலஸ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நிறைய பேர் இங்க வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம டிராவலிங் எக்ஸ்பென்ஸும் சரி, அங்க போற டைமும் சரி, ரொம்ப தூரக்க இருக்கு இல்லைங்களா காரைக்குடியில, இங்க சிட்டில இருக்கிறவங்களுக்கு அந்த டிராவலிங் எக்ஸ்பென்ஸும் வந்து பெரும் அளவுல வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்ம சென்னையில இருக்கக்கூடிய இந்த அகரம் பேலஸ்க்கு வந்து ஷூட் பண்ணும்போது இந்த பேலஸை எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னாக்க சினிமா ஷூட்டிங்க்கும் அண்ட் சீரியல் ஷூட்டிங்காகவுமே கட்டியிருக்காங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல சூப்பரான இடங்களோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. நன்றி, வணக்கம்.